श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இதுக்கு முன்னாடி சார்வாகன கண்டனம் பண்ற சார்வாகனம் கண்டனம் பண்ணச்சு அவன் ஒரு கேள்வி கேட்டான். வியாப்தியே நிரூபிக்க முடியாது. ஏன்னா லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து புகை நெருப்பு அத்தனையும் நீ பார்த்தியா? நீ ஒரே ஒரு இடத்துலதான் பார்த்துட்டு இருக்க. எங்க பார்த்துட்டு இருக்க? மடப்பள்ளியில புகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கும். எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு பார்த்திருக்க. ஆனா மீது அனைத்து இடங்கள்லயும் இருக்கலாமா? பார்த்தையா? எல்லா இடத்துலயும் இருக்கும்னு எப்படி தெரியும்? அப்படி புகை இருந்தா கூட அது நெருப்பினாலதான் வந்தது அப்படின்னு எப்படி தெரியும்? அங்க ஏதாவது உபாதி இருக்கலாமே, உபாதய அப்படின்னு அவ சொன்னார். அத 41வது ஸ்லோகத்துல அவ சொன்ன உபாதய துருஹா, அது யாராலையும் சொல்ல முடியாதே அப்படின்னுட்டு அவ சார்வாக நம்மளை பார்த்து கேட்டார். அதற்கு சுவாமி பதில் என்ன சொல்லிட்ட? நீ உபாதி அப்படின்னு தான் சொன்னா கூட இன்னொரு இடத்துல நம்ம பார்க்காததை சொல்லணும்னா அனுமானம் பண்ணிதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதுனால அனுமானத்தை ஒத்துட்டுதான் அதையும் சொல்லணும். அதனால அனுமானமே இல்லையே உன்னால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். அங்கேயும் வியாப்தி சொல்லணும். அதை இப்ப சொல்ல போற. இப்போ முதல்ல உபாதின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் உபாதின்னா என்ன அர்த்தம்? அதை பாருங்க. இது பாரிபாஷிகமான வாக்கியங்கள் தான். கோட் வேர்ட்ஸ். உபாதி அப்படின்னா இது ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல பட்டரை ஒருத்தர் கேட்டாராம், பராசர பட்டரை. சுவாமி தேசியம் உதாரிக்கிறார், உபாதி ஏதாவது உண்டோ அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு நமக்கு உபாத்தியாயர் உண்டும் காணும் அப்படின்னுட்டு பராசர பட்டர் அனுகிரகித்தேன் அப்படின்னு தேசியனுடைய ஸ்ரீசுக்தி. உபாதின்னா அந்த இடத்துல வியாதின்னு அர்த்தம். உடம்பு ஏதாவது இல்லதா அவனுக்கு, நமக்கு உபாத்தியாயம் உண்டு அப்படின்னு சொன்னாராம் பராசரப்பட்டர். ஏன்னா உடம்பு ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம பெருமாள் நினைப்போம். அதனால எனக்கு உபாதி உண்டுங்கான், உபாத்தியாயர் உண்டுங்கான். நமக்கு வாத்தியாரா இருக்குது, உபாத்தியாயரா இருக்கிறதுன்றது உடம்புதான் பெருமாள் நினைக்க வைக்கிறதுன்னு சாதிக்கிறார். ஆக இந்த உபாதின்றதுக்கு ஏதோ உடம்புல தோஷம் அத சொல்றது. அதனால உபாதின்னாக்கா ஒரு தோஷத்தை தான் உபாதின்னு சொல்றது. இந்த இடத்துல எப்படின்னா வியாப்தியில தோஷம் சொல்றது, அனுமானத்துல தோஷம் சொல்றது உபாதி. அத சொல்றதுதான் இந்த இடத்துல உபாதின்ற பதத்துக்கு அர்த்தம். அதுக்கு எப்படி சம்பந்தம், எப்படி லட்சணம், அதெல்லாம் சொல்லணும். உபாதி இல்லாத சம்பந்தம் இருக்கே அதுதான் வியாப்தி. இப்ப உபாதின்னு என்னன்னு தெரிஞ்சுதான் சொல்றது. தன்கிட்ட இருக்கிறத இன்னொன்னுத்துக்கிட்ட ஆரோபிச்சு விட்டுறதுதான் உபாதி. தங்கிட்ட இருக்கிற விஷயத்த தங்கிட்ட இருக்கிறதா காமிக்காம இன்னொன்னுத்துக்கு இருக்கிறதா காமிக்கிறது உபாதி அப்படின்னு சொல்றாங்க. ஆரோபிக்கிறதுனால எங்கிட்ட இருக்கு, அதை இன்னொருத்திட்ட இல்ல, அதை நம்ம ஆரோபிச்சுடுறது, அதெல்லாம் அவகிட்ட இருக்கிற மாதிரி சொல்லிடுறது. இதுதான் உபாதி அப்படின்னுட்டு சொல்ற. உதாரணம் பாருங்க, ஸ்படிகம் இருக்கு, வெள்ளையேன்னு இருக்கும். நம்ம தரை இருக்கும், பல ஸ்படிகம் இருக்கும், வெள்ளையேன்னு இருக்கக்கூடிய தரை இருக்கும். அந்த தரையில ஒருத்தன் என்ன பண்ணினா செம்பருத்தி பூவோ செம்பக பூவையோ கொண்டு வந்து வச்சுடுறோம். அது சக்கச்சவேன்னு இருக்கு. அந்த புஷ்பத்தை கொண்டு வந்து வச்சுட்டான்னாக்கா வெள்ளையா இருக்கக்கூடிய ஸ்படிகம் சிவப்பா தெரியுது. சம்பிரதாயத்திலேயே சொல்றோம், பெருமாள் கறி கட்டி கார்மீக வண்ணம் தானே,
அவனா ஜொலிக்கிறான். அதயேஷோ அந்தராதித்யே இரண்மய புருஷோ திருஷ்யதே அப்படிங்கிறது அந்தராதித்ய வித்யா. இரண்மயமான புருஷன் அப்படியே ஜொலிக்கிறான் அவன். இது கறி கட்டியாச்சு, இது எப்படி ஜொலிக்கும் அப்படின்னா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு ஆழ்வார் இருந்து விட. அதனால அவ உட்கார்ந்து இருக்கா வக்ஷஸ்தலத்துல, அவ வக்ஷஸ்தலத்துல ஜொலிக்கிறதுனால அது என்ன எடுத்து அப்படி பிரகாசிக்கிறார், பெருமாள் பிரகாசிக்கிறார். அவளாலதான் அது அப்பிரமேயம் தத்தேஜா எஸ் ஜனகாத்மஜா, இதுதான் உபாதின்னு. பெருமாள் கிட்ட அது இல்லை பிரகாசம்ன்றது. பிரகாசம் இவ கிட்டதான் இருக்கு. இவதான் அப்படி ஜொலிக்கக்கூடிய திருமேனிய உடைய ஓய்வு அவனோடு சேர்த்தி வந்தது. சேர்த்தி வந்ததுனால பெருமாள் எப்படி இருக்கிறாருனாக்கா ஜொலிக்கிற கிரண்மய புருஷன் அப்படின்னு பெருமாளை வர்ணிச்சுட்டு கொடுத்து உபநிஷத்து. இது ரகசிய விஷயமா ஆச்சாரியால் உபதேசம் மூலமாகவே வாங்கிக்கணும் அப்படின்னு சுகப்பிரகாசிகையிலையும் உபனிஷத் பாஷ்யத்திலையும் சொல்லிட்டு போயிட்டா. ஏன் அப்படின்னா இது ரகசிய விஷயம். பிராட்டி சம்பந்தம்லாம் கிரந்தத்துல எழுதக்கூடாது. கிரந்தத்துல எழுதாம ஆச்சாரியா முகமாகவே உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னுட்டு அங்க இருக்கு. உபதேசீக கம்யம் கோச்சரம் அப்படின்னு சாதிச்சிருக்கா. அத மாதிரி இங்கேயும் இப்போ ஒரு செம்பகப்பூ செகச்சேர்னு இருக்கு, அதனுடைய சேர்க்கையினால வெள்ள வெள்ளேர்னு இருக்கக்கூடிய ஸ்படிகமணி படபடபடன்னு ஜொலிக்கிறது சிகப்பா. இதுக்கு பேரு உபாதி. அதுகிட்ட இல்லை. இப்ப இங்க வாங்கோ, பர்வத வன்னிமான் தூமாத் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். பர்வத வன்னிமான் தூமாத் அப்படித்தானே சொன்னான். பர்வத வன்னிமான் தூமாத்து சொன்னாக்க மழையானது நெருப்பை உடையது. ஏன்? புகை இருக்கிறதுனால இங்க வியாப்தி சித்திக்கும். எங்க எங்க புகை இருக்கோ அங்க எங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு வியாப்தி இருக்கும். அதனால சரியா இருக்கு. ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணினா தூமவான் வன்னி வன்னி இருக்கிறதுனால புகை இருக்கு, புகையை உடையது இந்த வஸ்து, இந்த மகாநசம் அல்லது ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு இடத்துல வன்னி இருக்கிறதுனால புகை இருக்கு, புகையை உடையது இது. போன வாட்டி சொன்ன அனுமானத்துல புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு சாதிச்சான், புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு சாதிச்சான். இப்போ என்ன அப்படின்னாக்கா நெருப்பு இருக்கிறதுனால புகை இருக்கு அப்படின்னு சாதிக்க பார்க்கிறான். இது தப்பான அனுமானம். ஏன் அப்படின்னா எத்திர எத்திர வன்னி தத்திர தத்திர தூமகான் வராது. எங்க எங்க நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்கா இந்த அயோகோலகம்னு நம்ம சொல்றோம், இரும்பு குண்டு, இவ்வளவு பெரிய இரும்பு குண்டு. கிராமத்தெல்லாம் நம்ம கருமான்லாம் இருப்பான், அந்த கருமான் இரும்பெல்லாம் இது பண்றவன் அங்கெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் கிராமத்துல, நீங்கெல்லாம் கூட பார்த்திருக்கலாம். அந்த கருமான் என்ன பண்ணுவான்னாக்கா அவனு ஆச்சாரின்னு சொல்லிப்பா, நெருப்பு அப்படியே இது பண்ண சுட வைப்பா. சுட வைக்கிறது அந்த கத்தியையோ உலக்க இந்த மாதிரி மண்வெட்டி கோடாலி இதெல்லாம் சுட வச்சு அடிப்பா. அடிக்க அடிக்க அது நல்லா கூரா ஆகும். இரும்பு குண்டையும் சுட வைப்பா. எவ்வளவு கூட சுட வைக்கிறாளோ அவ்வளவு கூட அப்படியே நெருப்பு பிழம்பா இருக்கும், வேறு நெருப்பு பிழம்பா இருக்கும். அது பார்த்திருக்கோம். இந்த நெருப்பு பிழம்பா இருக்கும் இல்லையோ, அங்க நெருப்பு தான் தெரியுது நமக்கு, ஆனால் அங்க புகை இல்லையே. எத்த எத்திர வன்னி தத்திர தத்திர தூமாகா, எங்க எங்க நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் தூமம் இருக்கணும்னு சொல்லணுமா வேண்டாமா வியாப்தி? ஆனா அங்க சொல்ல முடியாது. ஆனால் அதுல கொஞ்சம் ஜலம் பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே புகை வருது. இப்ப உண்மையிலேயே அங்க புகை கிடையாது, ஜலம் பட்டுடவே அங்க புகை தெரியுது. அதனால எத்திர வன்னி தத்திர தூமகான்றது அங்க என்னன்னா ஜலம் சம்பந்தப்பட்டிருக்கு. ஜலம் சம்பந்தப்பட்டவைதான் அங்க வருது, ஜலம் இல்லாட்டா வராது. அதனால அதே மாதிரிதான் ஒரு நெருப்பு இருக்கு புகை வருது அப்படின்னு சொன்னாக்கா அங்க நல்ல காஞ்ச விறகு, காஞ்ச விறக எரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், புகை வராது, அப்படியே ஜொலிக்கும். நம்ம இதுல சொக்கப்பானை வைக்கிறா பாருங்க,
சொகப்பானை வைக்கச்ச காஞ்சி போன ஓலையெல்லாம் கட்டி வச்சிருப்பார். அந்த கட்டி வைக்கச்ச அவன் அர்ச்சகால் என்ன பண்றான், திருவாளுக்கு சமர்ப்பிச்சு தீபத்தை கொண்டு வந்து அங்க ஏத்தி விட்டுடுவான். ஏத்தி விட்டுட்டான்னு அப்படியே பக்க பக்கப்பான்னு நல்லா 2 நிமிடத்துல எரிஞ்சு எல்லாம் இதுவா போடும். சாம்பல்லாம் விழுந்துரும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் எல்லாம் எரிஞ்சு விழுந்துரும். அது அந்த இடத்துல ஈரமா இருந்ததுன்னா வராது. அதே ஈரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஈர விறகு இருந்ததுன்னாக்கா நெருப்பே இருக்காது, லேசா இருக்கும் நெருப்பு. புகை வண்டி அதிகமா வரும். புகை வண்டி அதிகமா வரும். புகை வண்டி அதிகமா வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்ன? ஈர விறகு இருக்கு பாருங்க, அதனுடைய சேர்த்தி. இதுதான் உபாதி அப்படிங்கிற அந்த இடத்துல. ஏன்னா அங்க வியாப்தி வரல, வியாப்தி அங்க வரல. வியாப்தி வராததுனால இந்த இடத்துல இதுதான் உபாதி. எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னிகின்னு இருக்கச்ச ஸ்பஷ்டமா தெரியுது. நெருப்பு இருந்தாதான் புகை வரும். ஆனா புகை இருந்ததுன்னா நிச்சயம் நெருப்பு இருந்தே தீரும். நெருப்பு இல்லாம புகையாது. அப்படின்றதுனால எத்தனை தூமகா தத்திர வன்னிகின்றது சரியாகும். ஆனால் எத்திர வன்னிகி தத்திர தூமகா அப்படின்றது வரவே வராது. இத மாதிரி வியாப்திங்கிறது லோகத்துல ஸ்பஷ்டமா தெரியுது. இப்போ நீ என்ன சொன்ன, உபாதி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். உபாதின்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்கா அதனால வேணா அங்க தூமம் தெரியலாம், தூமம் தெரியலாம். புகை அங்க புகை தெரியறதுக்கு காரணம் ஏதோ உபாதி இருந்தாதான். எத்திர வன்னிகி தத்திர தூமகான்னு சொல்லுச்சு. எங்க நெருப்பு இருக்கோ அங்க புகை இருக்கு அப்படின்ற இடத்துல இத மாதிரி வரும். ஏதோ உபாதி இருக்கும். அந்த உபாதின்றது ஆர்திரேந்தன சம்யோகம் அப்படின்றோம். ஆர்திரேந்தன் என்ன இருக்கு, உண்மையிலேயே அங்க நெருப்புல புகை இல்லை. எப்படி புகை வந்தது அப்படின்னா இல்லாதது ஈரம். ஈரம் ஈரத்தினாலதான் புகை வந்திருக்குது. வன்னியில புகை கிடையாது. வன்னியில புகை இல்லை, ஈரத்தினாலதான் புகை வந்தது. ஈரம் கலந்திருந்தது, ஜலம் கலந்திருக்குது. அந்த ஈரப்பதம் இருந்ததுனாலதான் இங்க புகை வந்திருக்குது. இப்ப என்ன சொன்னோம், தன்னிடத்தில் இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியறதுதான் உபாதின்னும். அதுதான் தோஷம். அங்க என்ன சொன்னோம், செம்பருத்தி புஷ்பம் அதுல இருக்கிற சிகப்புத்தன்மை அது ஸ்படிகமணியில வந்தது, அது உபாதி. அதே மாதிரி இங்கேயும் நெருப்பு, நெருப்பட இல்லாதது எது அப்படின்னா ஈரப்பதம். அந்த ஈரப்பதத்தினாலதான் புகை வந்தது. அந்த ஈரப்பதம் சேர்ந்து இருந்துடவே நெருப்போட புகை இருக்குதா மாதிரி தெரிஞ்சு விட்டோம். உண்மை அதனால என்ன, இப்ப வியாப்தி விபரீதமா வந்துருச்சு. எத்திர வன்னி தத்திர தூமகன் வரல, வேற என்ன வந்தது, எத்திர ஆர்திர இந்தன சம்யுக்தோ வன்னிகி தத்திர தூமகா. எங்க ஈரத்தோட கூடினது, ஈர விறகு அதோட சேர்ந்த நெருப்பு எங்க இருக்கோ அங்கதான் புகை அப்படின்னு வந்தது. ஆனா எத்தனை தூமகா தத்திர வன்னிகின்னு அப்படி கிடையாது. தூமம் இருக்குது அதனால வன்னி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா எங்க வன்னி இருக்கோ அங்க தூமம் இருக்குன்னு சொன்னாக்கா வெறும் வன்னி மாத்திரம் இருக்கு. அது அயோகோலகம் சொன்னோம். அயோகோலகம்னா அது இரும்பு உருண்டை. இரும்பு உருண்டைக்கு நல்லா சுட வச்சோம்னாக்கா அப்ப நெருப்பு வண்டி இருக்கு, ஆனா புகை கிடையாது. இதுல எப்ப புகை வரும், கொஞ்சம் ஜலத்தை அப்படி தடிச்சு பார்த்தா தெரியும், புஷ்டம் வந்துடும், புகை வந்துடுது. அத காரணம் என்ன, அந்த நெருப்புல இல்லாத ஈரப்பதத்தினுடைய சேர்க்கை. அந்த ஈரப்பதத்தினுடைய சேர்க்கை அப்படின்றதுதான் இது உபாதின்னு சொல்றாங்க. அதனால எங்க ஆத்ரேந்தன சயோகத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய வன்னி இருக்கோ அப்பதான் தூமம் தெரியறது, அப்பதான் வியாப்தி வருது. இல்லைன்னா வியாப்தியே வராது. இதுதான் லட்சணம்னு சொல்றோம். அதாவது சாதனா வியாபகத்வே சதி சாத்திய வியாபகத்துவம் அப்படின்லாம் சொல்லணும். அத இது திருப்பி திருப்பி கொஞ்சம் குழப்பம்.
ஏன்னா பாரிபாஷிக பதம் கோட் வேர்டு தான். சாத்திய வியாபகத்வே சதி, சாத்திய வியாபியத்வே சதி, சாதன அவ்வியாபகத்துவம் அப்படின்னு சொல்லணும். சாத்திய வியாபகத்துவம், சாத்தியம் என்னது? இந்த இடத்துல புகைதான் சாத்தியம், புகை சாத்தியம். அயோகோலகம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல சாத்தியம் எதுன்னாக்கா புகை. அந்த புகை சாத்தியத்துல வியாபிச்சிருக்கணும். அத மாதிரி சாத்தியத்துக்கு வியாபியத்துவமா இருக்கணும். ஏற்கனவே சொல்றோம், வியாபகம்னாக்கா அதிக தேசத்துல இருக்கிறது வியாபகம், குறைஞ்ச தேசத்துல இருக்கிறது வியாபியம் அப்படின்னு சொல்றோம். இப்போ தூமம் சாதிக்கப்படுகிறது. தூமத்தை சாதிக்கணும்னா தூமம் இங்க சாத்தியமாயிடுச்சு புகை. அதுக்கு சாதனை எது அப்படின்னா நெருப்பு. நெருப்பை சாதனமா இங்க சொல்ற உபாதி இது ஸ்தலம் இருக்கே அங்க சொல்லும் பொழுது சாதனம் எது? நெருப்பு. நெருப்பு இருப்பதால் புகையானது சாதிக்கப்படுகிறது. இந்த அயோகோலகமானது புகையை உடையது. ஏன்? நெருப்பு இருப்பதால் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த அயோகோலகம்ன்றது பட்சம், சாத்தியம் எதுல இருக்குதோ அது பட்சம். அங்க சந்தேகம் இருந்தது, இங்க புகை இருக்கா இல்லையான்ட்டு. ஆனா புகை தெரிஞ்சுட்டு எனக்கு புகை தெரியுது. ஏன் அப்படின்னா வன்னி இருக்கிறதுனால. வன்னே தூமவான் மண்ணே, அயோகோலகமானது தூமோத்து. ஏன்னாக்க வன்னே வன்னி இருக்கிறதுனால, நெருப்பு இருக்கிறதுனால சொல்லிட்டான். ஆனால் நெருப்புல புகை கிடையாது. அயோகோலகத்துல நெருப்பு இருக்கு, ஆனா புகை இல்லையே. இல்லாத புகை எப்படி வந்தது அப்படின்னாக்கா அங்க என்னாச்சு? தூமான வண்ணையன்னு சொன்னான்னாக்க அந்த ஜலம் லேசா பட்டுடுச்சு. ஜலம் பட்டுடுவேதான் அங்க இது வந்தது. அதனால எங்க தூமம் இருக்குதோ அங்க ஆர்திரேந்தன சயோகம் இருக்கும். ஈரத்தோட சேர்ந்த விறகோட சேர்ந்த, ஈரத்தோட சேர்ந்த விறகு, அதுல தணல் வருது, அக்னி வருது. அதனால அங்க தூமம் வரும். அப்படிதான் இருக்கு. அதனால ஆர்திரேந்தன சயோகம் இருக்கு பாருங்க, ஈரத்தினுடைய சேர்க்கை, ஈர விறகோட சேர்க்கை, அது தூமத்தை வியாபிச்சு இருக்குது. தூமம் வியாபியமாவும் இருக்காது. தூமத்துல ஒண்டிதான் இருக்காது, நெருப்புல இருக்காது. நெருப்புல பட்டுதுன்னாக்கா புகை வந்துடும். உண்மையிலேயே நெருப்புல அது கிடையாது. நெருப்புல ஜலத்தை கொட்டினா ஜலம் ஒண்ணும் அதிக நெருப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுல இத்தனோட ஜலம் கொட்டினா கூட அணையாது. அதே குறைவான நெருப்பு நிறைய ஜலத்தை கொட்டினா அணைஞ்சு போடும். அது அது மாதிரி இருக்கும் அது. அதனால வன்னி நெருப்பு இருக்கே, சாதனமான வன்னிக்கு அவ்வியாபகம். வன்னிக்கு வன்னி இருக்கிறது எங்க இருக்கு? நெருப்பு இருக்கிறது அப்படின்னா அயோகோலகத்துல இருக்கு. நெருப்பு உருண்டை இருக்குது. அதுல உண்மையிலேயே அந்த அயோகோலகத்துல வன்னி இருக்கு. ஆனால் ஈரப்பதம்ன்றது அங்க கிடையவே கிடையாது. அங்க இல்லவே இல்லை. அங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஈரப்பதம் கொஞ்சம் ஜலத்தை அப்படி தெளிச்சோம்னா அப்பதான் என்ன ஆகும்? அது தூமம் வரும் அந்த இடத்துல. அதனால அதுதான் உபாதி. இதுதான் சொன்னது சாத்திய வியாபகத்வே சதி. ஆர்திரேந்தன சயோகம் இருக்கே அது சாத்தியத்துல வியாபிச்சு இருக்கும். சாத்திய வியாபியமாவும் இருக்கும். தூமத்துல மட்டும்தான் இருக்கும். அது வேற எதுல இருக்காது. சாதன அவ்வியாபகத்துவம், சாதனம் நெருப்பு, அதுல வியாபிச்சு இருக்காது. இது 2 வாட்டி கேட்டாதான் வரும். அதனால சாதன அவ்வியாபகத்துவம், சாதனத்துல வியாபிச்சு இருக்காது. சாத்தியத்துல மட்டும் இருக்கும். சாத்தியத்துல அது வியாபிச்சு இருக்கும். ஏன்னா எங்க ஈரவர்கோட கூடின ஈரவர்கு இருக்குதோ அங்கதான் புகை வரும் அப்படின்னுட்டு வியாப்தி இருக்கு. எத்திர ஆர்திரேந்தன சயோக தத்திர தூம அப்படின்னா இது வியாப்தி. எத்திர வன்னிஹி தத்திர தூமகான்னு ஸ்பஷ்டமா வராது. எத்திர வன்னிஹி
தத்திர தூமகன் வராது. ஏன் அப்படின்னா அயோக உலகத்துல நெருப்பு இருக்கு, ஆனால் ஈரம் கிடையாது. அங்க ஈரம் இல்லாதனால அப்படியே நெருப்பு பிழம்பா தானே ஜொலிக்கிறது அது, அங்க புகை இல்லையே. அதனால எத்திர வன்னி தத்திர தூமகான்னுட்டு வரவே வராது. அப்போ இருக்கே இது மாதிரி அப்படின்னாக்க அங்க ஜலம் பட்டிருக்கு, ஜல சம்பந்தம் இருக்குது, ஈரத்தினுடைய சம்பந்தம் இருக்கு, ஈரப்பதம் அதுல சேர்ந்திருக்குது. அதனால இந்த இடத்துல வரும் இது. அதனால ஆர்திரேந்திர சயோகம் இருந்ததுன்னா அங்க உபாதி கேவலமான நெருப்பு மட்டும் இருக்குன்னா அது தூம சாதகம் இல்லை, தூமத்தை சாதிக்காது. ஆர்திரேந்திர சயோகம் தான் சேர்த்து விடும் அது. அதனால தூமவான் ஆர்திரேந்திர சயுக்தவன்னே அப்படின்னு தான் சொல்லலாம். இது உபாதி. ஈரப்பதத்தோட சேர்ந்த விறகு எரிபொருள், அந்த விறகோட சேர்ந்த நெருப்பு, அது எங்க இருக்குதோ அங்கதான் புகை வரும். எத்த எத்த ஆர்திரேந்திர சயோக அல்லது ஆர்திரேந்திர சயுக்த வன்னி, ஆர்திரம்னா ஈரப்பதம், ஈரம், அதோட சேர்ந்த விறகு, அதிலிருந்து வந்த நெருப்பு, அந்த நெருப்பு எங்க இருக்கோ, ஈரத்துடன் சேர்ந்த நெருப்பு எங்க உள்ளதோ அங்கதான் தூமம் இருக்கும். இப்படிதான் வியாப்தி சொல்ல முடியும், இல்லைன்னா அது சொல்ல முடியாது அப்படின்னுட்டு உபாதியை சொல்றாரு. உபாதிய அவ சொல்றா. இப்போ சார்வாகான கண்டிக்கணும். சார்வாகான என்ன சொன்னான் அப்படின்னாக்கா, இத மாதிரி பல தேசங்கள்ல நெருப்பு இருக்கும், புகை இருக்கும், ஆனால் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வியாப்தி சொல்ல முடியுமா? எங்கெங்கயோ என்னென்னவோ இருக்கு, நம்ம பார்க்கிற இடத்துலாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் நம்ம பார்க்கலையே. அதனால பல தோஷங்கள் கூட இருக்கலாமே, உபாதியாகிற ஒரு தோஷம் இருக்கலாம். அது இருக்குதுன்னாக்க அந்த சமயத்துல அனுமானம் நீங்க தவறா வியாப்தியை கிரகிச்சு கொண்டுள்ளலாம். அதனால வியாப்தியே வராதே. வியாப்தியே வராததுனால அதை எப்படி நீங்க இது பண்றீங்கோ? வியாப்தி இருக்குது, அதனால அனுமான பிரமாணம் உண்டு அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வந்தது. சார்வாக கேட்டா அதற்கு சுவாமி இப்ப பதில் சாதிக்கிறார். அதுவும் கிடையாது, நீ சொல்றது அந்த மாதிரி வரவே வராது. ஏன் அப்படின்னா யோக்கியானுபலப்தி அப்படின்னு ஒரு பிரமாணம் சொல்றோம். யோக்கியானுபலப்தின்னா அபாவ பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரமாணத்தை நாம ஒத்துக்கலைன்னாக்கா வேதாந்திகள் ஒத்துக்கவே இல்லை. ஏற்கனவே சொல்லிருக்கோம், பிரமாணம்ங்கிறது ஒரே ஒரு பிரமாணம். சார்வாகம் பிரத்யக்ஷத்தை ஒத்துண்டான், பௌத்தனும் வைதேசிகனும் பிரத்யக்ஷம் அனுமானம், இது ரெண்டு மட்டும் பிரமாணம் அப்படின்னு ஒத்துண்டான். அதன் பிறகு சாங்கியம் நம்ம எம்பெருமானார் நம்ம தரிசனத்திலையும் பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் அப்படின்னு 3 ஒத்துண்டான். நையாயிகன் பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம், சாஸ்திரம் சொல்லல, சப்தம்னு சொன்னான். 4 பிரமாணத்தை அவன் ஒத்துண்டான். பிராபாகர மீமாம்சகன் பிரத்யக்ஷம் அனுமானம் உபமான சாஸ்திரம் உபமானம் அர்த்தாபத்தின்னு 5 பிரமாணம் ஒத்துண்டான். பாட்ட மீமாம்சகனும் அத்வைதிகளும் 6 பிரமாணத்தை ஒத்துண்டான். அவ சொன்னது பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் உபமானம் அர்த்தாபத்தி யோக்கியானுபலப்தின்னு ஒத்துட்டார். இந்த யோக்கியானுபலப்தின்னாக்க ஒரு வஸ்து, கடம் இருக்கு, கடம் இருக்குன்னு அதை பிரத்யக்ஷத்தினால நாம கிரகிக்கிறோம். அது பாவ பதார்த்தம். கடகா அஸ்தி, கடகா பவதி அப்படின்னு பாவம் இருக்கிற பதார்த்தம். இருக்கிற பதார்த்தத்துக்கு அதை கிரகிக்கிறதுக்கு 5 பிரமாணம் ஒத்துண்ட, இல்லாததை கிரகிக்கிறதுக்கு 6வது பிரமாணம் ஒண்ணு ஒத்துக்கணும். அதுக்கு பேரு யோக்கியானுபலப்தி அப்படின்னுட்டு பாட்ட மீமாம்சகனும்
அத்வைதிகளும் சொல்றாங்க. அந்த யோக்கியானுபலத்தின்னு ஏன் சொல்லணும்? அனுபலத்தின்னா காணப்படாததுன்னு அர்த்தம். காணப்படாதது, பார்க்கப்படாதது, அடையப்படாதது அப்படின்னு அர்த்தம். அதை யோக்கியம் அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கா. யோக்கியம்னா தகுதி வாய்ந்ததுன்னு அர்த்தம். இப்போ மொசலுக்கு முயல் இருக்கே, அதுக்கு கொம்பு கிடையாது, அது யோக்கியானுபலத்தி வராது. ஏன்னா சர்வாத்மா அது கிடையவே கிடையாது, சூன்யம், அது இல்லவே இல்லை. அத மாதிரிதான் ஆகாச புஷ்பம் அப்படின்னு சொல்றது. குதிரை கொம்பு, முயல் கொம்பு, ஆகாச புஷ்பம் இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. நாம் பார்க்கறதே கிடையாதுன்றதுனாலதான் இல்லவே இல்லையே ஒண்ணு. அதனால அங்க அனுபலப்தி, யோகிய அனுபலப்தி வராது. ஆனா இதோ இப்ப கடம் இருந்தது, கொஞ்ச நாள் கழிச்சு கடம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு இருக்கிற வஸ்துவை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்குது இல்லையோ, இதுக்கு யோகியானுபலத்தின்னு பிரமாணமா வச்சுருக்கா. இத வந்து இது பண்ணிருக்கா பாட்ட மீமாம்சகாலும் அத்வைதிகளையும் ஒத்துருக்காங்க. இப்ப சுவாமி வந்து இவாளை என்ன இது பண்ற அப்படின்னாக்கா, இது எப்படி நீ வந்து சொல்ல போற? எங்களை பார்த்து நீ கேட்ட வந்து தாழ்வாளன் வந்து என்ன கேட்டான், உபாதியானது அங்கங்க இருக்கலாம், அதனால தூரம் இருக்கிற இடத்தெல்லாம் வன்னி இருக்குது அப்படின்னு நீ சொல்லலாம் அப்படின்லாம் நீ கேட்ட. அப்போ உபாதி இல்லாத சம்பந்தம் தான் வியாப்தி அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறது தான். அவன் என்ன சொன்னான், நீ வெளிதேசங்கள்ல எங்க எங்க நம்மளால எல்லாத்தையும் பார்க்க முடியலையோ அந்த இடத்துல கூட ஏதோ உபாதியினால கூட புகை நெருப்புன்னு சம்பந்தம் இருக்கலாமே, உண்மையாலே அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு இங்க உபாதி இல்லவே இல்லை, உபாதி இருக்கு அப்படின்னு எப்படி தீர்மானிப்ப? அது சொல்றது எப்படி சொல்லு? அத்திர உபாதிகி அஸ்தி, அத்திர உபாதிகி நாஸ்தி அப்படின்னு சொல்லணும். அது தீர்மானம் பண்றது எப்படி சொல்றது? அது ஏன்னா எத்தனையோ இருக்கலாமே அப்படின்னு தானே நீ கேட்ட. எத்தனையோ இருக்கலாமே, அது எப்படி நிச்சயம் பண்ணுவேன்னு நீ என்னை பார்த்து கேட்கிற. அதுக்கு சுவாமி என்ன சாதிக்கிற, உபாதி இருக்கிறதுன்றது நிச்சயம் நமக்கு தெரியுது, பிரத்யட்சமாவே தெரியுது. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப வந்து நெருப்பு இருக்கிறதுனால புகை இருக்குது, நெருப்பு இருக்கிறதுனால புகை இருக்கிறதுன்றத பிரத்யட்சமா நமக்கு நெருப்புனால புகை இல்லை, நெருப்புனால புகை இல்லை. ஏன்னா இவ்வளவு உதாரணம் சொல்லிருப்போம், அயோகோலகம் இருக்கு, இந்த அயோகோலகத்துல நெருப்பு இருக்கு உண்மை, ஆனால் அதுல புகை இல்லை. அப்ப புகை எப்படி வந்தது அப்படின்னா ஏதோ ஜலம் பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அதனால வருது, அதனால வருது. இது ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இவ வந்து என்ன சொல்றா, சமவியாப்தி விஷம வியாப்தின்னு ரெண்டு சொல்ற. இந்த வியாப்தி எல்லாம் சொல்ற நையாயிக்கால் தான் விகித விசாரம் பண்றக்கா, வேதாந்திகளோ மீமாம்சகாலோ திட்டமா தான் பண்றக்கா. அது கூட லௌகிக இதுக்கோசரம் சுவாமி இதுல வந்து காமிக்கிறார். இந்த சமவியாப்தின்னு வச்சுக்கோங்களேன். சமவியாப்தின்னா என்னது அப்படின்னாக்கா, எத்திர எத்திர பிருத்திவித்வம் தத்திர தத்திர கந்தவத்வம் அப்படின்னு சொன்னாக்கா சமவியாப்தி. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிருத்திவி அப்படின்னாக்கா தர்க்க சங்கரத்தெல்லாம் சொல்லச்ச தத்திர கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொல்றது. வாசனை இருக்கிற வஸ்து எல்லாம் பிருத்திவி பதார்த்தம். பிருத்திவின்னு ஒரு திரவியம் இருக்கு, அந்த பிருத்திவிங்கிற திரவியம் இருக்கோ இல்லையோ, பூதம் மகாபூதம், அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா கந்தாவத்வம் பிருத்திவித்வம். வாசனையை உடையது எதுவோ அது பிருத்திவி அப்படின்னு சொல்றார். இப்ப வியாப்தி சொல்லணும், எத்திர எத்திர பிருத்திவித்வம் தத்திர தத்திர கந்தவத்வம் அப்படின்னு சொல்லணும். எங்க எங்க பிருத்திவித்வம் இருக்குதோ அங்கவெல்லாம் கந்தவத்வம் இருக்கும். இது சமவியாப்தி. ஏன் அப்படின்னாக்கா, எத்திர எத்திர கந்தவத்வம் தத்திர தத்திர பிருத்திவித்வம்னு சொன்னோம், அதுவும் சரி.
எங்க எங்க வாசனை எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிரதிவித்தம் இருக்கும். எங்க எங்க பிரதிவித்தம் இருந்ததோ அங்க அங்க கடத்தம் கந்தவத்தம் இருக்கும். ரெண்டும் இருக்கு. இது சமவியாப்தி. ஆனா ஒருத்தர் சொன்னா எத்த கடத்தம் கடம் இருக்கோ இல்லையோ அதுவும் பிருத்திவி பதார்த்தம். அதனால எங்க எங்க கடத்தம் இருக்குதோ அங்கெல்லாம் பிருத்திவித்தம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனால் எங்க எங்க பிருத்திவித்தம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் கடத்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பிருத்திவித்தம்ன்றது வியாபகம், வியாபிச்சு இருக்குது. எங்க எங்க வியாபிச்சு இருக்குது? கடமும் பிருத்திவிதான், படமும் பிருத்திவிதான், வேற ஏதோ ஒரு வஸ்துவை பார்க்கிறோம் அதுவும் பிருத்திவிதான், ஒரு கட்டை இருக்குது அதுவும் பிருத்திவிதான், எல்லாமே பிருத்திவிதான். அதனால நீங்க எத்திர கடத்துவம் தத்திர தத்திர பிரதிவித்தம், எங்க எங்க கடத்தம் இருக்குதோ அங்க பிரதிவித்தம் சொன்னாக்க வியாப்தி வருது. ஆனால் எத்திர பிரதிவித்தம் தத்திர தத்திர கடத்துவம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா என்ன ஆயிடும்னாக்கா படம் இருக்கும் இல்லையோ அதுல கூட தான் பிரதிவித்தம் இருக்குது. ஆனா கடத்துவம் இருக்கிற இடத்துலதான் பிரதிவித்தம் அப்படின்னு சொல்ல முடியாதே. படத்துவம் இருக்கிற இடத்துல கூட பிரதிவித்தம் இருக்கு. இதுக்கு விஷம வியாப்தி அப்படின்னு பேர். இங்க விஷம வியாப்தின்னு பேர். அதனாலதான் இப்ப விஷயத்துக்கு வாங்குவோம். எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகின்னு சொன்னா சரியா இருக்கு. எங்க எங்க புகை இருக்குதோ அங்க அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா சரி. ஆனால் எத்திர வன்னிகி தத்திர தத்திர தூமகான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அயோகோலகத்துல நெருப்பு இருக்கு ஆனா புகை இல்லையே, புகை இல்லை அதுல. அதனால அது விஷம வியாப்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். விஷம வியாப்தி அது எத்திர தூமகா தத்திர வன்னிகின்றது விஷம வியாப்தியா போயிடுறது. அதனால சமவியாப்தி விஷம வியாப்தின்னு ரெண்டு உத்தம் இருக்கா. அதனால இப்ப இங்க அயோகோலகருக்கு பாருங்க, அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியுது எத்திர வன்னிகி தத்திர தூமகான்றது சரியில்லை. ஏன்னா அங்க உபாதி இருந்தாதான், உபாதினா என்னது? ஈரம், ஈர சம்பந்தம் இருக்கணும். ஈர சம்பந்தம் இருந்ததுனாதான் இந்த ஜலத்தோட சேர்ந்த ஈரப்பதத்தோட சேர்ந்த விறகு, அந்த விறகு இருந்தாதான் அந்த இடத்துல புகை தெரியாது. அதோட சேர்ந்த நெருப்பு, அதுல இருக்கக்கூடிய புகை அப்படின்னு சொல்லணும். அதுதான் முன்னாடி சொன்னோம். எத்திர ஆர்திர இந்தன சயுக்த வன்னி, ஆர்திரம் ஈரம், அதோட சேர்ந்த எரிபொருள் விறகு, அந்த விறகோட சேர்ந்த நெருப்பு எங்க இருக்குதோ அங்கதான் புகை இருக்கும். சாதாரண நெருப்பு இருக்கிற இடத்தெல்லாம் கூட வன்னி புகை இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அயோகோலகத்துல விபச்சாரம் இருக்கிறோம், அனைகாந்திகமா போயிடும் அது. அதனால அது தவறு. இது ஸ்பஷ்டமா தெரியுது. இதுதான் ஈர இருக்கிற இடத்துலதான் இந்த மாதிரி புகை தெரியும். ஈரத்தோட கூடின நெருப்பு எங்க இருக்கோ அங்கதான் புகை தெரியும். இல்லாத பண்ண தெரியாது. இது பிரத்யக்ஷமா தெரியுது, உபாதிங்கிறது தெரியுது. அதனால இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, சில இடத்துல இப்படி, சில இடத்துல சந்தேகமா வரும், சில இடத்துல சந்தேகமா கூட வரும். சந்தேகமா வர்றதுன்றது எங்க வரும் அப்படின்னாக்கா, நம்ம சிலதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரியங்கள்லாம் விபரீதமா கூட சில சமயம் நினைச்சுருவோம், விபரீதமா நினைச்சுப்போம். ஒரே மாதிரி சில விஷயங்களை பார்த்துன்னு வருவோம், ஒரே மாதிரி விஷயங்கள். அது என் சில ஆத்துல சாப்பிட்டுருக்கேன். சில ஆத்துல சாப்பிட்டா அவாத்துல உப்பு அதிகமா போட்டே தெளிவு பண்ணுவா. உப்பு அதிகமா போட்டே பண்றது ஏன்னா அவளுக்கு உரைச்சு இருக்கணும். எங்க அக்கா அத்துக்காருக்கு இது வந்தது, பிரெயின் டியூமர் வந்தது. பிரெயின் டியூமர் வந்ததுனால ரத்தத்துல அவருக்கு உப்பு குறைஞ்சி போச்சு. உப்பு குறைஞ்சதுனால டாக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் உப்பு சேர்த்து அவரை சாப்பிட சொல்லுங்க, உப்பு சேர்த்து சாப்பிட்டாதான் அவருக்கு உடம்பால சமாளிக்க முடியும். அந்த அயோடின் குறைஞ்சி போயிடுச்சுனாக்கா அவருக்கு உடம்பு இன்னும் அதிகமா போய் நிறைய வாந்தி எடுத்த ஏதோ ஆச்சு அவருக்கு. இப்ப அப்ப என்ன ஆயிடும்,
அவன் வந்து அப்ப என்ன ஆகும், அவன் வந்து உப்பு அதிகமா போட்டே பண்ணியிருந்தான். இந்த உப்பு அதிகமா போட்டே பண்ணி அவ வழக்கமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்னாக்கா, இவ்வாத்துல எது பண்ணாலும் உப்பு போட்டுதான் பண்ணுவா, உப்பு அதிகமா போட்டே பண்ணுவான்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஒரு நாள் என்ன ஆகுது, உப்பு கம்மியா கூட போட்டு பண்ணுவா, உப்பு கம்மியா போட்டு கூட பண்ணுவா. நான் எப்படி வியாப்தி கிரகிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, இவாத்துல என்ன தலைய பண்ணாலும் உப்பு போட்டுதான், உப்பு அதிகமா போட்டுதான் பண்ணுவா. காரணம் என்ன, அந்த இடத்துல உபாதி ஒண்ணு இருக்கு, அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவருக்கு உப்பு அதிகமா போட்டுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னுட்டு. அரியனுடைய விஷயம் என்ன, எங்காத்துல உப்பு இல்லாம தான் எனக்கு பண்ணணும். எதுவா இருந்தாலும் ஒரு கல் இல்ல, 2 கல்லு 3 கல்லு உப்பு குறைவாதான் எனக்கு இருக்கணும். இத்தனோண்டு உப்பு போட்டா போதும். அரியனுக்கு ஆபரேஷன் ஆன சமயத்துல டாக்டர் சொன்னது நோ ஆயில் லோ சால்ட் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தார். இவன் என்ன பண்ணினா பண்றவா, நோ ஆயில் நோ சால்ட் அப்படின்னு சொல்லிட்டா. உப்பே போடுறது கிடையாது, உப்பு போடாமலே எனக்கு போட்டுட்டா. நான் சாப்பிட்டேன். என் மாப்பிள்ளை அப்ப சாப்பிட்டுட்டு, உப்பு இல்லாம எப்படி மாமனார் சாப்பிட்டார், மாமா எப்படி சாப்பிட்டா அப்படின்னுட்டு, எங்க அக்கா பண்ணதானே. இப்ப என்ன எடுத்து, எனக்கு இது உபாதி, அவளுக்கு அது உபாதி. அவ என்ன நினைச்சுட்டுருவா, இவாத்திர உப்பு இல்லாம தான் எப்பொழுதும் பண்ணுவா அப்படின்னு அவ நினைச்சுக்கிறா. அது வியாப்தி இல்ல, அது சந்திக்தம். சில சமயத்துல வேற யாராவது இருந்து சாப்பிடுறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டு கூட போட்டு பண்ணுவா. அது எப்பொழுதும் இருக்கிற மாதிரி உப்பு இருக்கும். ஆனா எனக்கு பண்ணச்ச உப்பு குறைவா போட்டு பண்றது, எங்க அத்தி பேருக்கு பண்ணச்ச உப்பு அதிகமா போட்டு பண்றது. இது உபாதின்னு நமக்கு தெரியாது, இது சந்திக்தம். இது சந்தேகமா சில இடத்துல இருக்கும், சில இடத்துல பிரத்யக்ஷமா தெரியுது நமக்கு. எது அயோக உலகத்துல பிரத்யக்ஷமா நமக்கு தெரியுது. அதனால உபாதிங்கிறது பிரத்யக்ஷமாகவோ அல்லது சந்தேகமாகவோ எப்படியா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால நீ வந்து உபாதியினால்தான் புகை வருது, அதனால வியாப்தியே உன்னால கிரகிக்க முடியாது அப்படின்னு தான் சால்வாக்குன்னு சொன்னா அது தப்பு. அந்த மாதிரி இங்க இல்லவே இல்லை, எதுவுமே இல்லையே. நீ சொல்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது, பின்னாடி இன்னும் சொல்ல போற. அதனால யோக்கிய அனுபலப்தி, யோக்கிய அனுபலப்தினால இங்க நமக்கு தெரியுது அது. ஏன்னா அபாவம், அபாவத்தை கிரகிக்க கூடியது. அபாவம்ன்றது என்னது அப்படின்னா, உபாதி இல்லாமல், உபாதி இல்லாமல் இங்க வியாப்தி இருக்கா அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் கேட்டான். அது தெரியும், அது தெரியும். அது அது தர்க்கத்தினால, அனுபவ தர்க்கத்தினால தெரிஞ்சுக்கலாம். அனுபவ தர்க்கம் ஏற்கனவே சொல்லிருக்கோம். இது தூமா இருக்கட்டும், நெருப்பு இருக்க வேண்டாம், தூமாஸ்து வன்னியர் மாசுன்னா அப்ப என்ன சொல்லுவான், எத்திர வன்னியர் நஸ்யாத் எது வன்னியர் நஸ்யாத் சரி தூமாவுக்கு நஸ்யாத் அப்படின்னு சொல்றது. நெருப்பு இல்லையா போல வராது அப்படின்னு அனுபவ தர்க்கம் சொல்லணும். அந்த மாதிரி நமக்கு இங்கெல்லாம் வரும் அது. அதனால சந்தேகமாகவோ அல்லது பிரத்யக்ஷமாக நிச்சிதமாகவோ உபாதின்றத நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரியறதுனால இந்த இடத்துல வந்து உபாதி இல்லைன்னு நாங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். அப்படி தெரிஞ்சுன்றதுனால வியாப்திங்கிறது நிச்சயம் வரும். எங்கேயோ இருக்கிற வெளிதேசத்துல நெருப்பு இருக்கு, புகை இல்லை, புகை இருக்கு, நெருப்பு இல்லை, இப்படி இப்படி எதோ வருமே அப்படின்னு நீ கேட்ட, அதுவே தவறு. அது அந்த மாதிரி உன்னால கேட்கவே முடியாது. ஏன் அப்படின்னா சில நியமங்கள் இருக்கு. இந்த சில நியமங்களை அது யாராலையும் மீற முடியாது. என்ன அப்படின்னா வஸ்துக்களுடைய நியமங்கள். ஒரு வஸ்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வஸ்துவனுடைய சுபாவ நியமங்கள்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது. அப்படி மாறுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு உபாதி இருக்கவே தான் மாறுறது. உபாதி இல்லைன்னாக்கா மாறவே முடியாது. தீர்த்தம் சைத்தியத்தோடு தான் இருக்கும். சீதஸ்பர்ஷவத்தியா அபகா,
குளிர்ச்சியா இருக்கிறது தான் ஜலம் அப்படின்றதுதான் தர்மம். அதுதான் அதனுடைய லட்சணம். இதுதான் சொல்லுவோம். ஆனால் நாம என்ன பண்றோம்னாக்கா வெந்நீர் சாப்பிடுறோமே, வெந்நீர் சூடா இருக்குது, அப்போ அந்த சைத்தியம் போயிடுத்தே அப்படின்னா அங்க என்ன உஷ்ணத்தினுடைய சம்பந்தம் வந்துடுச்சு. அது உபாதி. உஷ்ணத்தினுடைய சம்பந்தம் வரவே வெந்நீர், பொதுவா நீர் தான் பேர் அதுக்கு. வெந்நீர் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா அந்த வெப்பம் சேர்ந்து இருக்கிறதுனால வெப்பமான நீர் அது, அது சேர்ந்துடுச்சு. அது உபாதி. இந்த இடத்துல உண்மையிலேயே எல்லா இடத்துலையும் வஸ்துக்களுடைய சுபாவம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரிதான் இருக்கும் அந்த இடத்துல. அத போய் நாம உபாதியினாலதான் அது வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எத்திர தூமகா தத்திர வன்னின்றதுதான் வியாப்தி, சரியான வியாப்தி. எங்க நெருப்பு புகை இருக்கோ அங்க நெருப்பு நிச்சயம் இருக்கும் அப்படின்னு வியாப்தி இருக்கும். அந்த வியாப்தி இருந்ததுன்னாக்கா அதை கொண்டுதான் நாம அனுமானத்தை பண்ண முடியும். அதனால அனுமானம்ன்றது பிரமாணம் நிச்சயம் வந்துடும். நீ உபாதின்னு ஒண்ணு சொன்ன, அந்த உபாதின்ற லட்சணத்தை சொல்லி அந்த உபாதி எப்படி இருக்கும்னு உதாரணத்தை சொல்லி அந்த உபாதியானது பிரத்யட்சமாகவும் தெரியும், சந்தேகமாகவும் தெரியும். அப்படி தெரிஞ்சுடவே வியாப்திங்கிறது எல்லாத்திலையும் கிரகிக்க முடியும். இன்னொன்னு மேல மேல போய் என்ன பண்ணின, ஒரு எத்திர வன்னிகி தத்திர தூமகான்ற இடத்துல கூட உபாதியோட சேர்ந்த வன்னி எங்க இருக்கோ அங்க தூமம் இருக்கும்னு அங்கேயும் வியாப்தியை சொல்லிட்டு போயிட்டார். அதனால எங்க உபாதி ஈரம், ஈரத்தோடு சேர்ந்த விறகு, அந்த விறகோடு சேர்ந்த நெருப்பு, அது எங்க இருக்கோ அந்த இடத்துல புகை அப்படின்னு சொல்ற. அதனால உபாதிங்கிறது பிரத்யக்ஷமா தெரிகிற விஷயம்தான். பிரத்யக்ஷமா தெரிகிற விஷயமா போயிடவே அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது சரியாதான் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். கொஞ்சம் சிரம மாதிரி இருக்கும், 2 வாட்டி கேட்டா தானா வந்துடும். இப்ப பாருங்க, வியாப்தியத்வம் யஸ்ய யத்ர ஸ்புரதி சஹசரே ஸ்வஸ்ய ஹேதோருபாதிஹி சாத்ய வியாபி சமோயம் சமகனி நிபுணைஹி சாதனா வியாபகஸ்ச யோக்யா திருஷ்ட்யா ச தக்கைஹி அபிதம் அபனுதேத் சங்கிதம் நிச்சிதம் வா சாம்யம் நாத்ராஹுரேகே ததபிமதமிஹ வியாபகா தர்சனாதி. யஸ்ய வியாப்தியத்வம், எதனுடைய வியாப்தின்னு ஒண்ணு சொல்றோமோ இல்லையோ அது, எதனுடைய வியாப்தியானது, எஸ்ய வியாப்தியத்துவம் எதனுடைய வியாப்தியானது, அதாவது எதை கொண்டு எதை நிரூபிக்கிறோமோ, எதை கொண்டு எதை நிரூபிக்கிறோம், புகையை கொண்டு நெருப்ப நிரூபிப்போம். இது லோகத்துல சகஜம். எத்த தூமகா தத்திர வன்னிகி, புகையை கொண்டு நெருப்ப நிரூபிப்போம். ஆனால் இங்க எப்படி உபாதி சொல்ற இடத்துல அப்படின்னா நெருப்பை கொண்டு புகையை நிரூபிக்கணும். அந்த சமயத்துல அந்த வியாப்தியோடு சேர்ந்தது ஹேத்து, நெருப்பு, நெருப்புல இருக்கணும். தூமவான் வண்ணே, புகையை உடையது இந்த அயோகோலகம். ஏன் நெருப்பை உடையதால், நெருப்பு இருப்பதால் அப்படின்னு சொல்லணும். அப்போ சகச்சரே, சகச்சரம் அந்த வன்னியோடு சேர்ந்து இருக்கிறது எது, புகை. அதுல ஸ்புரதி, எது ஸ்புரிக்கிறதோ, எது பிரகாசிக்கிறதோ, சக அதுதான் அந்த ஹேதுவோடு சேர்ந்து இருக்கிறது. என்னது அப்படின்னா அப்போ புகை, புகையை உடையது. ஏன் நெருப்பு இருப்பதால். அந்த நெருப்புல எது இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். ஈரம் இருந்தாதான் அந்த நெருப்புல புகைன்றது தெரியும். அதனால அதுதான் அஸ்ய ஹேதோ உபாதி, அந்த ஹேதுவனுடைய
உபாதி அப்படிங்கிறது அதுதான். அதாவது முன்னாடி ஒண்ணு சொன்னோம், எது எதுல இல்லையோ அத இருக்கிறதா ஆரோபிக்கிறது தான் உபாதி அப்படின்னு சொன்னோம். ஸ்படிகமணியில வெண்மை தான் இருக்கு, ஆனால் சிகப்பா தெரியறது அப்படின்னா, சிகப்பா தெரியறதுன்றது எதனால? செம்பகப்பூ, செம்பகப்பூவோ செம்பருத்தி பூவோ அந்த புஷ்பம் சிகப்பா இருக்கு, அது ஸ்படிகமணி பக்கத்துல இருந்ததுன்னா அது இதுல ஆரோபிக்கப்படுகிறது, அதனால அது தெரியுது. அதுதான் உபாதி. இங்க எப்படி? இந்த நெருப்பானது இருக்கிறதுனால புகை இருக்குதுன்னாக்கா, புகை நெருப்புனால இல்ல, நெருப்புல இல்லவே இல்ல ஈரமே இருக்காது. ஆனால் அது ஈரமானது அங்க பட்டுடுத்தும், ஈரம் சேர்ந்துருத்தும்னாக்கா அப்ப என்ன ஆகுது? புகை தெரியறது. அதனால கேதுவுல சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஆர்திரேந்தன சையோகம், ஈர விறகனுடைய சேர்க்கை நெருப்புக்கு, அதுதான் உபாதி. கேதுவான நெருப்புல இந்த ஈரத்தோட இருக்கக்கூடிய விறகோட சேர்க்கை, அதுதான் இந்த உபாதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப லட்சணம் என்ன அப்படின்னா, அயம் இந்த உபாதியானது சாத்திய வியாபி, சாத்தியத்தை வியாபிச்சு இருக்கும். அது சமக சாத்திய வியாபிய, சாத்திய வியாபியமாக இருக்கும், சாத்திய வியாபகமாகவும் இருக்கும். எப்படி ஏற்கனவே சொன்ன பாருங்க, எங்க எங்க பிரதிவித்துவம் இருக்குதோ அங்க அங்கெல்லாம் கந்தவத்துவம், எங்க எங்க கந்தவத்துவம் இருக்குமோ அங்கெல்லாம் பிரதிவித்துவம். இது சமவியாப்தின்னு பேர். பார்த்திவ பதார்த்தம் அத்தனையுமே வாசனையோட இருக்கும். அதனால எத்திர எத்திர பார்த்திவத்துவம் தத்திர தத்திர கந்தவத்துவம், எத்திர எத்திர கந்தவத்துவம் தத்திர தத்திர பார்த்திவத்துவம் அப்படின்னு சமவியாப்தி. ஆனால் சில இடத்துல விஷம வியாப்தியா இருக்கும். எத்திர எத்திர கடத்துவம் தத்திர தத்திர பிரதிவித்துவம். அது சரி, எங்க எங்க கடம் இருக்கோ அங்கெல்லாம் பிரதிவித்துவம் தர்மம் இருக்கும். ஆனால் எங்க எங்க பிரதிவித்துவமோ அங்க அங்க கடத்துவன்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, படம் கூட துணி கூட பார்த்திவ பதார்த்தம் தான், பிருத்திவி பதார்த்தம் தான். அதுல பிரதிவித்துவம் இருக்கு, ஆனால் கடத்துவம் இல்லை, படத்துவம் தான் இருக்கு. அதனால இங்க விஷம வியாப்தி அப்படின்னு சொல்றோம். அதனால சாத்தியம் உபாதி ரெண்டுத்துக்கும் சமவியாப்தி இருக்கணும். அதான் என்ன சொன்னோம், சமவியாப்தி. எத்திர எத்திர ஆர்திரேந்திர சம்யுக்த வன்னி தத்திர தத்திர தூமகா, எங்க எங்க ஆர்திர இந்தனம் ஈரத்தோடு சேர்ந்த விறகு, அந்த விறகோடு சேர்ந்த நெருப்பு எங்க எங்க இருக்குமோ அங்கங்கெல்லாம் புகை அப்படின்னு சொன்னாக்கா அது சரி. அதனால சாதன அவ்வியாபக, சாதனத்துல ஈரப்பதமே கிடையாது, நெருப்புல ஈரமே இருக்காது. அது ஈரம் சேர்ந்ததுன்னு என்ன அர்த்தம்? அந்த விறகு சேர்றதுனால வந்தது. அல்லது நெருப்பு அயோகோணத்துல நெருப்பு பிழம்பா இருந்தா கூட அதுல ஜலத்தை நம்ம தளிச்சாதான் வரும், அந்த ஜலம் கூட உடனே புகையா மாதிரி போயிடும். அதனால சாதன அவ்வியாபகம், சாதனமான நெருப்புல அந்த ஈரப்பதம்ன்றதே இருக்காது. அதனால இதுதான் சரின்னு நிபுணைஜி உதயநாச்சாரியர் முதலான மகான்கள்லாம் என்ன பண்ணினாலும் சமகனி அவளால சொல்லப்பட்டது. இது லட்சணம். ஆக என்ன அர்த்தம்? சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்வியாபகத்துவம். சாத்தியம் தூமம், அந்த தூமத்துல இந்த இதுவானது நெருப்பு வியாபிச்சிருக்கும், அது வியாபிச்சிருக்கலாம். ஆனால் சாதனத்துல இந்த எது ஈரப்பதம்னா சொன்னோம் பாருங்க, அது வியாபிச்சு இருக்காது. சாதன அவ்வியாபகத்துவம். இதுதான் உபாதியினுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்போ அவன் சார்வாக நம்மளை பார்த்து கேட்டான், இது எப்படி வரும் அப்படின்னு. அதற்கு பதில் யோக்கியா திருஷ்டியா, யோக்கிய அனுபலப்தி. அதாவது நீ உபாதி இருக்கிறதுனாலதான் வியாப்தி இல்லை அப்படின்னு சொன்ன. ஆக
அந்த அபாவத்தை கிரகிக்கக்கூடிய யோகிய அனுபலப்தி அத அந்த சககாரியா இருக்கக்கூடிய ஒரு தர்க்கங்களோ தர்க்கைர்வா தர்க்கங்கள்னால அனுகூல தர்க்கத்தை பத்தி சொல்லணும். எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னின்னு சொன்னான். எரி வன்னில் நஸ்யா தருகி தூமோபி நஸ்யாத்திர அனுகூல தர்க்கம் அந்த மாதிரி சொல்லணும். இது நிச்சிதமாகவும் சில இடத்துல தெரியும். எங்க தெரியும்? அயோகோலகத்துல இத மாதிரி நமக்கு தெரியுது. அயோகோலகத்துல நமக்கு தெரியுது என்னன்னா அங்க நெருப்பு இருக்கு, ஆனால் புகை இருக்காது. அப்ப புகை வந்ததுன்னா ஏதோ ஈரத்தினுடைய சேர்க்கை அப்படின்னு தெரியும். அது இது நிச்சிதம். நிச்சிதம் வா சங்கிதம், சில இடத்துல சந்தேகமா இருக்கும். நான் அந்த உப்பு போட்டு சாப்பிட்றதுன்னு சொன்ன பாருங்க, அது மாதிரி இடம் அவ காரணம் உப்பு போட்ட காரணம் வேற. ஆனா நான் என்ன அனுமானம் பண்ணிட்டேன், அவாத்துல எப்பொழுதும் உப்புதான் இருக்கணும் அப்படின்னுட்டு நான் அனுமானம் பண்றேன். அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் உபாதி அது சங்கீதம் சந்திக்தமா இருக்கும். எப்படியோ ஒண்ணு நமக்கு தெரிஞ்சு வருது. உபாதி இருந்தாதான் இத மாதிரி இந்த வியாப்திங்கிறது விபரீதமா இருக்கும். இல்லாத போனாக்கா வியாப்தி சரியா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால சந்தேகமாகவோ பிரத்யக்ஷமாகவோ உபாதியானது தெரிஞ்செடுத்தோம்னா அந்த உபாதிய இந்த நல்ல சரியான வியாப்தி சரியான பிரமாணம்ங்கிறது அவனதேத்து நிராகரிச்சிடும். அதனால உபாதி இல்லைங்கிறது எப்ப தெரியும்? பிரத்யக்ஷமா நமக்கு தெரியுது. எத்திர தூமஹா தத்திர வன்னி, அயோகோலகத்துல இந்த வியாப்தியே வராது அப்படின்னு நமக்கு தெரியும். உபாதியே அதனால போயிடும். அது பிரத்யக்ஷத்தினாலே நமக்கு தெரிஞ்சிடும், அல்லது தர்க்கத்தினாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில சமயத்துல சந்தேகம் வருதுன்றது சகஜம். அந்த இடத்துல கூட சரி புத்திமானா இருந்தான்னாக்கா அதையும் அவன் போக்கடிச்சிடுவானது. இது பிராச்சீன தார்க்கிகால் சொல்றது. நவீன தார்க்கிகால்லாம் என்ன பண்ணான்னாக்கா கே கங்கேஷோபாத்தியாயர்னு அவர் தான் நவீன தர்க்கத்தை எழுதினவர். இது படிச்சா நமக்கு புரியவே புரியாது. நீங்கெல்லாம் கூட சதஸ் எல்லாம் வந்திருப்பீங்கோ. சாமானிய சதஸ் நடக்கும் நம்ம ஆண்டவன் ஆசிரமத்துல. அந்த சதத்துல திருப்பி திருப்பி பர்வதோ அனிமான் தூமாதுன்ற விஷயத்துல நிறைய போடுவா சப்தஜாலங்கள். அடியனெல்லாம் ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அந்த சாஸ்திரம் பக்கமே அடியன் போகல. மீமாந்தம் தான் ஓரளவு வாசிச்சிருக்கேன். வேதாந்தம் சுவாமி அனுகிரகத்தினால ஏதோ அக்ஷராப்தி அந்த மாதிரி ஆயிருக்கு. அதை கொண்டு அடியன் ஏதோ புரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி இதுல நிறைய பேசுவா. இந்த மாதிரி சப்தஜாலம் பண்ணி நிறைய நிரூபிக்கிறது. இது அதுல ரசிச்சவாளுக்கு அது புரியும். அதை பண்ணினவர் முதல்ல ஆரம்பிச்சவர் கங்கேஷோபாத்தியாயர் அப்படின்ற ஒரு பெரிய மகான், பெரிய தார்க்கிகர். அவர் வங்காள தேசத்துல பிறந்தவர். அந்த மேற்கு வங்கன்னு சொல்றமே அந்த தேசத்துல பிறந்தவர். அவர் ஆரம்பிச்சு வச்சார். முதலான வாழலாம். அவர் கீழே வந்தவர் கதாவர பட்டாச்சாரியர் முதலான பெரிய பெரிய பண்டிதார். அவள்லாம் அத்திர இங்கு உபாதி லட்சணம் சொல்லும் பொழுது சாமியம் சாத்திய சமவியாப்தி நாகு அதை ஒத்துக்கல. சாத்திய சமவியாப்திய ஒத்துக்கல. வேற என்ன சொல்லிருக்கா? விஷம வியாப்தி தான் ஒத்துருக்கா. உபாதி லட்சணத்துல வியாபக அதர்சனாதி சாத்திய வியாபகமான உபாதி, அதாவது நெருப்பு எத்திர வன்னிகி தத்திர தத்திர தூமகான்னு சொல்றோம். அதுல சாத்தியம் எதுன்னா தூமம் தான். அந்த தூமத்துல உபாதி வியாபிச்சு இருக்குது. உபாதி என்னது? ஈர பதார்த்தம், ஈரத்தன்மை. ஈரத்தன்மையோடு சேர்ந்த விறகு, அதோட சேர்ந்த நெருப்பு, அது சேர்ந்தாதான் வரும். அது அதுல அவ என்ன சொல்றாலும் சாத்திய வியாபகமான உபாதி இருக்குது. அந்த ஈரத்தன்மைன்றது அது அனுபலம்ப மாத்திரம். அது சாதனத்துல இல்ல, சாத்தியத்துல இருந்துச்சு. சாத்தியத்துல அது இருக்கவே அத நாம சொல்றோம். சாத்தியத்துல அந்த இது நமக்கு தெரியல, உபாதி தெரியல, அனுபலம்ப மாத்திரம். அதுதான் தூஷகம். உபாதி இருக்கிறதுனால இது வியாப்தி இல்லை அப்படின்னு. என்னன்னா இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல.
எதை சொன்னாலும் சுலபமா சொல்லணும்ன்றாப்பா. சுலபமா சொல்லணும், கஷ்டப்பட்டு சொல்லாதீங்க, நிறைய கற்பிக்க வேண்டியதில்லை, சுலபமா சொன்னாலே இருந்தாலே போரும். அது அதனால அனுபலம்பம் நமக்கு உபலப்தி ஆகல, அது நம்மளால அடையப்படல, அது ஒண்டி போரும். அதை வச்சுட்டே இந்த வியாப்தியானது பாத்தியம். இந்த வியாப்தி வராது. எத்திர வன்னி தத்திர தூமக அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றா. அதுவே போரும் அது அப்படின்ட்டு தது அபிமதம், அவளுடைய அபிப்பிராயம். ஏதோ ஒன்று எடுத்துட்டு போட்டோம். இப்ப என்னாச்சு, சார்வாக பட்சத்தை கண்டிக்கணும். சார்வாக பட்சத்தை கண்டிக்கிறதுக்கு இதுவே போதுமே, இதை காட்டுல வேற ஒன்றும் தேவையில்லை, எதுவும் இதை தவிர்த்து வேற ஒன்றும் தேவையில்லை. அவ அதை புரிஞ்சுட்டாது. அதாவது வியாபகமான நெருப்பு, அந்த நெருப்புல ஈரபதார்த்தம் இருக்குது, அது தெரியாததுனால இவன் என்ன பண்ணிட்டான், எத்திர வன்னிகி தத்திர தூமகன்னு சொல்லிட்டான் அப்படின்றதே போரும். அதை தவிர்த்து வேற ஒண்ணும் வேண்டியதில்லை அப்படின்னுட்டு நவீன நையாயிக்கால் சொல்றார். மற்றபடி உபாதி அப்படின்றது எல்லாருக்கும் சுலபமா தெரியக்கூடியதுதான். தெரியக்கூடியதா இருக்கிறதுனால அது இல்லை, அந்த உபாதி இருக்கிறதுனால வியாப்தியே சொல்ல முடியாது அப்படின்னா நீ கற்பிக்க வேண்டாம். அதனால வியாப்தி சொல்ல முடியும். வியாப்தி சொல்லப்பட்டதுன்னாக்கா அனுமானம் நிச்சயமாகும். அனுமானம் நிச்சயமாச்சுன்ன அனுமானத்தினால கூட பிரத்யக்ஷத்தினால் அறியப்படாத விஷயங்களை ஊகிச்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றது இங்க சொல்றது. இப்ப பாருங்க, வியாபியத்துவம் யஸ்ய யத்ர ஸ்புரதி சஹகரே ஸ்வஸ்ய ஹேதோருபாதிஹி சாத்ய வியாபி சமோயம் சமகணி நிபுணைஹி சாதனா வியாபகஸ்ய யோக்யா திருஷ்ட்யா ச தர்க்கைரபி தம் அபனுதேத் சங்கிதம் நிश्चितं வா சாம்யம் நாத்ராஹுரேகே ததபிமதமிஹ வியாபகா தர்சனாதி. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.